ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். నన్ను పీకుతావా చుమ్మలికే ఆయాజే బల్దారం లేనోండ్రా నీ కన్నా మొండోండ్రా ఇక పీకుతావా చుమ్మలికే ఆయాజే పట్టు పట్టు ఆకలుంది ఆయాజే పెట్టు పెట్టు ఎక్కుతరా ఆయాజే పేరు పత్తా లేనో నిరా ఆయాజే చూసుకో కారడల్కి అడ్రస్ అయితా ఆయాజే. தொழில்நுட்ப உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வகையில் T-Business நிறுவனம் டெஸ்லாவுடன் இணைந்து புதிய ஸ்மார்ட் போனை வெளியிட்டுள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வீழ்த்தி தமது 2வது IPL பட்டத்தை வென்றுள்ளது. கடந்த மாதம் வவுனியாவில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக வீடியோ எடுத்து குடும்பத்தினருக்கு அனுப்பிய கொடூரமான சைக்கோ கில்லர் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஹாய், இவன் தான் ரவிராம். பெரிய IT ப்ரொஃபஷனலாக நினைச்சிடாங்க. கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 100K ஃபாலோவர்ஸ். அவனோட வீடியோ கேவலத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. தேவையில்ல நீதாய பஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்ல நீதாய சரிபாதி. சரி, என்னை பற்றி மட்டுமே சொல்றாங்க. என் தம்பி ரகுராம், இவன் பெரிய வேலையில தான் இருக்கான். என்ன மாதிரி இல்லை, ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றான். எங்க BBC-ல. ஸோ கொஞ்சம் வீட்டில் எல்லாருக்கும் இவன் மேலே ஒரு மரியாதை, என் மேலே இல்லை. ஆனால் என்னை விட இன்னொரு படியில என் மேலே இருக்கான். காதல் ஆள் இருக்குங்க, கீர்த்தின்னு சொல்லி. அதனால என் கூட கைக்கிறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. ஹலோ ரகு, 10:30 ஒருக்கா பார்க்குவா. அவனோட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கும். அதான் சொல்றேன்ல, வா நேர்லயே சொல்றேன். ஏதோ பொண்ணுகிட்ட பேசியாவே அசிசிங்க. யாரு? அது ஆக்ட்ரஸ் தானே. நான் சீரியல்ல தான் பார்த்தேன். உன்னை விட அழகா தான் இருக்கா.
உனக்கு போறாம தானே. இதெல்லாம் ஒரு குத்தமா? இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆக்ட்ரஸ பார்த்து மெசேஜ் பண்ண, இதெல்லாம் என்ன ஓவர்? ஏய், நீ ஃபாலோ பண்ற ரிக்வெஸ்ட் பண்றேன்னு தான் நான் நினைச்சேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மெசேஜ் வேற பண்றியா? ஸ்டோரி வச்ச ஓகே, சரி விட்டாச்சு. ஸ்டேட்டஸ் வச்ச ஓகே விட்டாச்சு. இன்ஸ்டாகிராம்ல நோட் வச்ச விட்டு போன வாசலிலேண்டு என்னடா பண்ற? மெசேஜ் வேற பண்றியா? உனக்கு மெசேஜ் பண்ணாளா வலிப்ப? ஏய் அந்த மறு டேய் மச்சான், நேற்று நாங்கள் அசிசிங்குக்கு டக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரீல் எடுத்தோமே, அதை நான் டக் பண்ணி போட்டுட்டேன் அசிசிங்குக்கு. ஓகே தானே? ஹாப்பி தானே? டேய் கருமத்தை நிப்பாட்டு. இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து டேக் பண்ணிட்டியா டப் பண்ணிட்டியான்னு. நீ இந்த சகவாசத்தை போக்குடா, அப்ப நீ உருப்படு. என்னடி இது? காதலா காதுலா? வேணாண்டா, இது செட் ஆகாது. டேய், இதை கொண்டு போய் 304 வீட்டை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பார்த்துக்கலாம். போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். பெப்சி குடிக்கும் ஃபர்ஸ்ட், அதுதான் செய்யணும். வா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். கவனமாவி துளைஞ்சா அவன் என்ன விட்டுருவான். யாரு விட்டுறது? நம்ம தான் இருக்கணும். ஓகேடா, வாடா போவோம். என்ன 5:10 ஆயிட்டு வாரேன்டா காலையில. டே ஹலோ, டேய் ரகுராம், எங்கடா நிக்கிற? சரி வா, சீக்கிரமா வா. வந்துட்டேன்னு சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகேடா. சரி வந்துட்டியா? சரி வலிக்கிடுவாமா, சாப்பிட்டு வலிக்கிடுவாங்களே. டேய் டேய், என்னத்த நோண்டிட்டே இருக்கு? இல்ல தீர்த்தி மிஸ் கால் அடிச்சிட்டு இருந்தா, அதான் எரிச்சலா இருக்கு. எடுத்து பேச வேண்டியதான், எடுத்துடா. அதான் பிரேக்கப் பண்ணிட்டல. பிரேன்னு என்னடா சொல்ற? பிரேக்கப்பா? எப்போ நந்து? லாஸ்ட் வீக் தான். நான் கண்ணு வச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதே. கடுப்பு எதிரியா பாத்துங்க ப்ரோ, இதுக்குள்ள உனக்கு சிரிப்பு வேற. சரி பிரேக்கப்னு சொல்ற, வளவே படத்துல போடுற மாதிரி பாட்டுல போட வேண்டியது பிரேக்கப் சாங். அதான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கலையா? அப்ப சரி நாமளே பாடிடலாமா? பாட்டு பாட்டு சரியா? நீ வந்தாலும் ரொம்ப பெஸ்ட், ஆல்ரெடி மை ஹார்ட் இஸ் லோஸ்ட். நெஞ்சுக்குள்ள கண்ணுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வெஞ்ச வச்சு கண்ணுக்குள்ள நஞ்ச வச்சு ஒண்ணுக்குள்ள செஞ்சு வச்சு தூக்குறியா? பெஞ்சுக்குள்ள கண்ண வச்சு ஹெஞ்சுக்குள்ள கண்டக்குள்ள ஹிண்டுக்குள்ள உள்ள குள்ள செக்கிரா செக்கிரா கேரம செக்கிரா செக்கிரா செக்கிரா. ஹே
வச்சு என்ன வச்சு கண்ணுக்குள்ள மண்ண வச்சு ஒண்ணு வச்சு செஞ்சு வச்சு முன்னாடி சண்டை வச்சு லவ்வ வச்சு பூட்டி வச்சு உன்னால தான் மெண்டல் வச்சு என்னடா பஸ் வேற காணல. அதான் டைம் ஆயிட்டு இருட்ட போகுது. நீங்க போறீங்க? நாங்க ஜெப்னா போறோம். எப்பனா நாங்களும் அங்கதான் பஸ் காணல. அந்த பஸ் வந்து வார மாதிரி இருக்கு. அப்படியே பஸ் டேய் அது ட்ரெயின்ரா உங்களுக்கு கண்ட்ரியா சும்மா லொல்லலாகி தான் பஸ் தான் வருது. வாங்க நீ ஜால் பண்ண தானே தம்பி வா. வரேன். ஏய் பஸ் போல மாதிரி இருக்குடா. இந்த ராவணா புடி இந்த சீடிய. டேய் புடிடா. அடே பஸ் வர மாதிரி இருக்கு. டக்கண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி போனை பார்த்து கொண்டு இருக்காது. வா சரி வா பஸ் வரும் பிறகு கொடுப்பா. ஹலோ கிஷ். ப்ரோ வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சீரியலுக்கு பார்த்துருங்க. என்னென்னா ரகு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு ஆள் எடுத்துட்டு வந்துட்டான். என்ன சீரியல்னு தெரியல. திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்றீங்களா? இந்த இதில் 3 ஃபோல்டர்ஸ் இருக்குது. எந்த ஃபோல்டர்னு தெரியல பார்ப்போம். மர்டர் பண்ண மாதிரி கொஞ்சம் ஓகேடா. சரி ஓகேடா. ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லு. பாய். கீர்த்தி டேய் இப்ப அழுறத நிறுத்துறா. இப்ப உட்காந்து அழுறத விட யோசிக்கிறதா முக்கியம். டேய் நீ இதுல வீடியோ தான் பார்த்தேன். நான் டீடைல்ஸை பாக்குறேன். இதுல இருக்க அட்ரஸ் நீ பாத்தியாடா ஃபர்ஸ்ட்டுக்கு? கொடு. டேய் இது கீர்த்தின் அட்ரஸ்டா. என்ன சொல்ற? இங்க பேர் ராமபுரம். அது என்ன 304? அதானே ஒரு கோட் வேர்டு ஏதாவது இருக்குமோ? இது அவள்கிட்ட ஃபேமிலிக்கு அனுப்பணும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னத்துக்குன்னு தான் தெரியல. டேய் கீர்த்திட்டு நான் கோலம் வந்தல லாஸ்ட்டா. அதை ட்ராக் பண்ண முடியுமா? சிக்னல் செக் பண்ணணும்னா சச்சின் சென்டர் தான் கேட்கும். சரி நீ கேளு. ஓகே இது 24 ஹவர்ஸில் கண்டுபிடிக்கிறேன்.
இனிமே தான் இந்த ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ரணம் ரணம் ரௌத்ரம் உயிர்நடுக்கிற கேத்திரம் ரணம் ரணம் ரௌத்ரம் உயிர்நடுக்கிற கேத்திரம் ரணம் ரணம் ரௌத்ரம் உயிர்நடுக்கிற கேத்திரம் ரணம் ரணம் ரௌத்ரம். டேய், இப்போ என்னதான் பிளான்? எப்படியாவது கீர்த்தி இந்த மர்டருக்கு பின்னால இருக்கிற மொத்த பேரையும் கொத்தா பிடிங்கி அழிக்கணும், வேற வழியே இல்லை. இப்படியே போய் விட்டுருந்தா கீர்த்தின்னு மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்கல, இப்படி எத்தனையோ பொண்ணுங்களை கொண்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய நெட்ஒர்க்டா. இதை கண்டுபிடிக்கணும்னா நல்ல ஆழமா போய் யோசிக்கத்தாங்க. ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்றா அந்த 2 பேரை வச்சு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்து டேய் கொஞ்சம் பொறு. ஃபர்ஸ்டே கீர்த்தியே அங்கே போனால் அதை பார்த்து தான் ஒரு வேற ஹவுஸ் மாதிரி இருந்தது. இது வித்தியாசமா இருட்டா அங்கேயே போயிருப்பாள். இப்போதான் அவள் ரிப்போர்ட்டர்ல ப்ரொமோஷன் ஆயிருக்கா, ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்ண தான் போயிருப்பாள் நினைக்கிறேன். டேய், எப்படியும் கீர்த்தியை மட்டும் கொலை பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. கட்டாயம் கணவரை கொலை பண்ணியிருப்பாங்க. இதை இப்படி எல்லா வீட்டையும் கொண்டு போய் கொடுத்துரும்பாங்க. ஸோ அவங்க எல்லா வீட்லேயும் போய் நாங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க எங்கே அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் டார்க் வெப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய நெட்ஒர்க்டா. கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், கண்டுபிடிக்கணும். டார்க் வெப்பன்டா டிரெக்டாக போய் பார்க்கல. அது ஓமனே, அதை கூட யோசிக்குது. நாங்கள் இப்படி இந்த மர்டர் பண்ணுற சீனை ஏல ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகக்கூடாது. டேய், நல்ல ஐடியா இருக்கு. அப்டேட் ஆகிட்டு சரி, இதை நீ என்கிட்ட விடு, பார்த்துக்கலாம். ஆனால் அவங்களை எப்படி டேஸ்ட் போகிற ஐபி அட்ரஸ் வச்சு தான். எப்படியும் டார்க் ஐபி அட்ரஸில் வந்து இப்படி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த வீடியோ பார்க்கலாது. அதால் பப்ளிக் ஐபி அட்ரஸில் தான் வருவாங்க. அப்போ இவங்க தட்டுறோம், தூக்குறோம். டேய், இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிற? டேய், நீ சொன்ன மாதிரி தான். ஐபி அட்ரஸ், டார்க் ஐபி அட்ரஸை வச்சுக்கொண்டு கட்டாயம் அவங்க பப்ளிக்கில் இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நுழையவே இல்லாது. ஸோ கட்டாயம் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவை அவங்களுக்கு. ஸோ நாங்களே ஒரு ஏஐல ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஒரு மர்டர் மாதிரி, ஒரு பிளட், ஒரு மர்டர், அதை ஜென்ரேட் பண்ணி ரீச் பண்ணுறோம். டேய், நீ சொன்ன மாதிரி தக்கலாம் தூக்கலாம்னு சொன்னா தானே கிடைக்குது. டேய், சும்மா நினைக்கிற மாதிரி இல்லைடா, பெரிய நெட்வொர்க். ஐபி அட்ரஸோட தூக்கியிருக்கேன். இது பப்ளிக்கால நுழையவே இல்லாது. ஆனால் மெம்பர்ஷிப் ஃபீஸ் பே பண்ணுற எல்லாருமே இதுக்கு நுழையணும். இது எப்படின்னா ஒரு டார்க் சைடில் தான் இருக்கும், எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இங்கே பாரு, டார்க் சைட் அதான் பேர். ஸோ நான் இப்போ ஜென்ரேட் பண்ண வீடியோவை இங்கே அப்லோட் பண்ண போகிறேன். அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரில. டேய், இப்போ நான் ஏன் திரும்ப ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எப்படியும் வீடியோ ரிவ்யூ பார்த்துட்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. எப்படியும் பார்த்துட்டு இது யார் அப்லோட் பண்ணால், எங்கேருந்து வந்திருக்கு, நான் அவங்களும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்கள தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஸோ அதுதான் இந்த பிளான். அண்ணா, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, இன்னும் கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கல. அதுக்கு சைபர் கிரைமுக்கு போயாச்சு, எல்லா இடத்துக்குமே போயாச்சு. கடைசியா ஒரே ஒரு வழி இருக்கு. குலசாமியான தெரியும், நம்ம குலதெய்வத்திட்டு இருக்கா, போய் பார்க்கலாம்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி இருக்கு, அவட்ட கேட்டு போலாம். அங்க போனாலும் அவர் முடிய வேற வழியே இல்லைடா. எவ்வளவோ பண்ணி பார்த்தாச்சு, கடைசியில சாமிகிட்ட போய் வேண்டதை விட்டா வேற வழி கிடைக்கல. மனசுல என்னென்னாலும் வேண்டி குங்குமம் தைச்சு வேண்டினா இந்த உலகத்துல நடக்காதுன்னு ஒண்ணுமே இல்லை. குலசாமி கிட்ட உனக்கு தெரியும். டேய், எந்த நம்பிக்கையில் அவன் வருவான்னு சொல்லு. நம்ம குலசாமி நம்பிக்கிறதா? கோயிலுக்கு போனதானே வருவான்டா, இன்னைக்கு வருவான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்துட்டு உயிரோட போவானான்றதான் எனக்கு டவுட்டு. டேய், அவன் சாவறது டவுட் எல்லாம் இல்லை, சாவத்தான் போறான்.
வாங்க வீட்டு பக்கமா போவோம். ஏதோ ஒன்று விடுதில்லடா, இந்த பக்கம் போம்பா. இதால போனா டைம் தான் வேஸ்ட். ஏதோ ஒன்று நடக்குது, இதாலே போம்பா. என்ன ஆகுது? என்ன பிரச்சனை? டேய், ஏன்னா இந்த பக்கம் வாரீங்க? நாங்க வந்தா உனக்கு என்ன? டேய் சொன்னா கேளு, இந்த பக்கம் போகாதீங்க. அவனை அனுப்பிச்சு விடுறா. டேய் டேய் சொல்றத கேளுங்கடா. டேய் உள்ளே கம்மி போப்பா. சொன்னா கேளுங்க, வராதீங்க. தம்பி வெளியில இங்க உங்களோட சீன் எல்லாம் சரி பண்ணாங்க. டேய் போ போ வா வா. டேய் யாரு வந்தாலும் வெட்டி போட்டுருவான்டா. சொன்னா கேளுங்கடா. காலி பாண்டடி. டேய், இந்த 2 நாயிலும் தான்டா கீர்த்தியை கொண்டது. உண்மையாலுமா? ஆமா, அந்த வீடியோல இருந்த இந்த 2 நாயில் தான். என்ன இவங்க? டேய் ரகு, என்னடா தம்பி பயம்லாம் காட்டின? டேய் 2 அடி தானே வாங்கியிருக்கான், அடிப்பான். டேய் ரகு, பார்த்துட்டு தான் இருக்காத. போடு, சாமி ஆட்டோன்னா என்ன ஆட்டோன்னு காட்டு. டேய், உன் கீர்த்தியை கொண்டவன் அவன் நினைச்சு கொண்டிருந்தியா? தலைவன்டா. டேய், சாமிக்கே பாடம் எடுக்கிறியா? உனக்கு தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். சம்பவம் லோடிங்.
காப்பும் சக்தியும் சேர தப்பு சடமுடி மொழியில் விக்கிரம் கூட ஆளால கருப்பன் எனக்கு மாங்காவும் அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எங்க வீட்ல இருந்தே கமெண்ட்ன்றதுனால மாங்காய் தொட்டுக்கிறதுக்கு மிளகாத்தூள் அதை வச்சு சாப்பிட்டேன். இங்க பாருங்க கோட்டு தானே ப்ளூ கலர், ஆனா பேண்ட் பாருங்க பிளாக் கலர். எப்படி வேணாலும் இருக்கலாம். இது ஏன்னா வீட்ல இருந்தே கமெண்ட்ன்றதுனால எனக்கு இந்த சுதந்திர உணர்வு இருக்கு. சும்மாதான் மேட்ச் பார்த்து வந்து மேட்சா லோகேஷ்க்கு எடுத்து பார்த்தேன். ஏதாவது டேட்டா கிடைக்குது. நாங்கள் ஏஐல வீடியோ வேறு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு இப்போ நல்ல ரீச்சே கிடைச்சிருக்கு. ஆனால் கீழே கமெண்ட்ஸை பார்த்தா இப்படி கணக்க வீடியோஸ் இருக்கிற மாதிரிலாம் போடுறாங்க. என்னென்னு தெரியல. ஸோ கனவேர் இதில் ட்ராப்பில் சிக்கிறாங்களோ தெரியல. லோகேஷ் வேறு ஆன்சர் பண்ணுறாரு. எடி லோகேஷ் எடுக்கிறார். ஹலோ லோகேஷ், நான் தான் எடுத்துருந்தேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதாண்டு? அன்னைக்கு தான் அந்த மர்டர் ஒரு ஃபேக்காக எடிட் பண்ணி போட்டிருந்தோம்ல ஏஐல. எல்லா மக்களுக்குமே போய் ரீச் ஆகிருக்கு. ஆனால் அந்த வேலையை செஞ்சவங்கள்ட்ட தான் போய் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். எப்படி ரீச் ஆகிருந்தாங்களே, எப்படியாவது கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் கூப்பிடல. லோகேஷ் உண்மையாவா? ஐ சீரியஸ் லோகேஷ்? இல்லை வாய்ப்பில்லையே. இவ்வளவு அக்யூரேட்டா? வெயிட் நான் அப்புறம் கூப்பிடுறேன். டே லோகேஷ்டா என்ன சொன்ன? அந்த வீடியோ கீர்த்தின மாடுற வீடியோ அதை ஏன்னு சொல்றா? அது எனக்கு தெரியும். முதல்ல தெரியும். என்னென்ன தெரியும்? விளையாடுறியா? விளையாடுறேன். எங்க விளையாடுறேன்னா தெரியும். ரகு சின்ன விஷயம் இல்லை, ஓரளவு கொண்டு இருக்க. என்ன கொண்டிருக்க? மட்டும் அவன் நல்லன்றியா நீ? இப்போ ஏன்னு தெரிஞ்சு என்னட்டு சொல்லு. நீ என்னப்பா கண்டென்ட் கிரியேட்டர், இதுக்கெல்லாம் உள்ளே வர மாட்டேன். அதான் ஒரு ஹெல்ப்புக்காண்டி உன்னை கூப்பிட்டேன். டேய் நான் சொல்லியிருக்கலாம்ல, 2 பேரை கொலை செஞ்சிருக்கேன்டா. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? சிடியில வீடியோ எடுத்து ஃபேமிலி கருதி பிளாக்மெயில் பண்ணி காசு அடிச்சு கொண்டிருக்காங்க. டேய் உண்மையா? அதுக்காக தான் கீர்த்தின் அட்ரஸுக்கு சிடி வந்துச்சு. அதுதான். அப்போ கீர்த்தி உயிரோடையா இருக்காங்க. ஆனால் அது எப்படி பாசிபிள்? அதான் வீட்டை பேரண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் தெரியுமே அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க இப்போ ட்ரிப்போ வேலைக்கோ வெளியில் போகிற டைமில் தான் இப்படி சிடியை கொடுத்து காசு அடிக்கிறாங்க. டேய் அதனால தான் கீர்த்தின சிடி கீர்த்தின அட்ரஸ் இருக்குது. ஆமாம். டேய் என்னடா இது? டேய் நாங்கள் சொன்ன 2 விஷயத்தில் ஒன்று தான் போல, ஒன்று சரி. ஒன்று இவங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்காங்க, அது சரிதான். ஆனால் 2வது சொன்ன பையன் என்னடா, இவங்க உண்மையாகவே மர்டர் செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏஐ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நினைக்கிற மாதிரி இல்லைடா. நாங்கள் செஞ்சது கரெக்ட் தான். ஓகே, ஆனால் இப்படியே தொடருமா இது? நான் இருக்கும் வரைக்கும் இது நடக்காது. இந்த 2026லையும் எல்லாரும் என்ன மாதிரி தான் பண்ணணும். டேய் நீ சொன்னது சரிதான்டா. இந்த 2026ல் ஏஐ வந்திருக்கு. அதை எல்லாருமே நல்லா தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாது. ஒருத்தன் நல்லா யூஸ் பண்ணுவான், ஒருத்தன் கெட்டதாக யூஸ் பண்ணுவான். அப்படி கெட்டதாக யூஸ் பண்ணுற ஒருத்தனில் தான் அந்த அவனும். ஸோ அவங்கள நாங்கள் அழிச்சிட்டோம். ஆனால் எல்லாத்தையும் நாங்களே அழிக்க இல்லாது, அல்லது கடவுள் வந்து அழிக்க போகிறது இல்லை. நாங்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் இறங்கியதாக வேலை செய்யணும். இல்லாட்டி கடவுள் வருவார், காப்பாற்ற வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாது.
அதான் விட்டேன் அப்புறம் என்ன வந்தது sorry டாடி அங்கே இது செஞ்சது தப்பா இனிமே நானும் இந்த சொசைட்டியில 2026 இப்படி யாரும் செய்யறத நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வேணாம் சரியாவது இருந்து நீ அது போதும். சரி ஓகே ஓகேடா போயிட்டு வா. என்னப்பா கடைசியில மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை செய்ய வேண்டியது நீங்க தான். அப்ப கணிசமான மாற்றம் வேணுன்ற நம்ம தலைவன் வாக்கப்பே மாறி இருக்கா மரவேலா. ஹலோ ராகு, சொல்லுங்க. சரி ஏதோ ஹீரோயிசம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, நியூஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டியா? எல்லாம் உனக்கா? நான் ரொம்ப ஹாப்பி. அங்க மீட் பண்ணலாம். பழமைய மாதிரி பாக்கலையா? ஓகே, இந்த விட்டு போன வாசல் நான் எவனா ஹாப்பியா இருக்கலாம். பாய். கீர்த்தி டிப்ஸ் சச்சின் சேர்ந்தாங்க. நான் தேவையில்லை உனக்கு. என்னடா கூவமா முடிக்க என்ன ஒண்ணு இருக்காண்டா என்ன பார்த்தா என்ன இருக்கவே மாட்டேங்குது. தெரியாதா? இங்க வா தம்பி, இங்க வா. இங்க பாருங்க. வாங்க வேண்டாம். சரி வா ரோய். ஏய் குத்திலோட சாகரத்துக்கு அவன் சாதாரண மனுஷன் இல்லடா. ஆமாம் கர்மங்களா போயிட்டு வரலாம். என்னடி செஞ்சடி என்ன புள்ள உள்ள பேய் மழை பிடிக்குது. நீ வந்த பின்னால அலை போல 1000 லைட்டும்